வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுடைய ஆன்மா, உயிர் எவ்வாறு இறைவனிடம் எடுத்து செல்லப்படுகிறது என்பதை நீண்ட ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியதை நம்ம பார்த்தோம். இந்த ரூஹு சம்பந்தமாக, உயிர்கள் சம்பந்தமாக வருகிற ஹதீஸுகளை எல்லாம் நம்ம தொகுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு முரண்பாடு மாதிரி, மேலோட்டமாக பார்த்தால் முரண்பாடு மாதிரி தெரியக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அது அனைத்தையும் நம்ம பார்த்து விட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு விளக்கத்தை நம்ம காணலாம். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய உயிரை கைப்பற்றிய உடனே ரஹ்மத்துடைய வானவர்கள் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வானுலகத்திற்கு செல்வார்கள். ஹத்தா யஅத்தூன பிஹி பாபஸ் ஸமா, வானுலகத்தினுடைய வாசலை வந்தவர்கள் அடைந்த உடனே அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது என்ன அழகான ஒரு வாசம் வந்திருக்குது என்று கேட்பார்கள். அப்ப உள்ள போனா அங்க மூமின்களுடைய உயிர்கள்லாம் மொத்தமா இருக்கும். முதல் வானத்துல மூமின்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட எல்லா உயிர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போறாருன்னு சொன்னா இந்த தேதி வரைக்கும் யாருடைய உயிர்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறதோ அந்த உயிர்கள் எல்லாம் அந்த வானுலகத்திலேயே இருக்கு, முதல் வானத்தில் இருக்கும். ஹத்தா யஅத்தூன பிஹி அர்வாஹல் முஃமினீன, மூமின்களுடைய உயிர்கள் எல்லாமே அங்க இருக்குமா, அங்க கொண்டு வருவாங்க. இதை மூமினுடைய உயிரை எடுத்த உடனே மூமின்களுடைய உயிர்கள் எல்லாம் முதல் வானத்தில் இருக்குமா, அங்க கொண்டு வந்த உடனே ஃபலஹும் அஷத்து ஃபரஹம் பிஹி மின் அஹ்லில் காயிபி பி காயிபிஹிம், ஒரு நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஒருவர் திரும்பி வந்த உடனே சந்திச்சா எப்படி நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சி அடைவோமோ, அந்த மாதிரி வானுலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் இந்த உயிர் நம்ம லிஸ்ட்ல இன்னொரு ஒரு நல்ல ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னு நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். மகிழ்ச்சி அடைஞ்ச உடனே கேட்பாங்களாம். அதாவது இப்ப ஏற்கனவே நம்ம பாப்பா அம்மா முத்தாப்பா அது இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவர் எப்படி இருக்காரு இவர் எப்படி இருக்காருன்னு விசாரிப்பாங்களாம். நம்ம தானே மெசேஜை கொண்டு போறோம், அதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் வழங்கி கொள்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற எதுவும் உங்களுக்கு தெரியாது, எதை வச்சுதான் வழங்கிக்கிறாங்க. அவரு பாக்குறாரு, இதை பாக்குறாரு, நம்மளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம கேட்டா அவளியாக்களுக்கு விலங்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்களே. மூமின்களை ரூஹ்லாங்க இருந்து கொண்டிருக்கிறது. புதுசா போனவனுக்கு புது விஷயங்கள்லாம் தெரியும்ல. நேற்று மூத்தா போன ஆளையாருன்னு, முந்தின நாள் மூத்தா போன ஆளையாருன்னு அப்ப கேட்பாங்களா, மாப்பாவில போனான், இந்த அவர் என்ன ஆயிட்டாரு, இந்த இவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் எப்படி இவர் எப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்துல உள்ளவங்க வந்து விசாரிப்பாங்களாம். அவர் சொல்லுவாரு, என்ன இப்படி கேட்குறீங்க, அவர் ஏற்கனவே வந்துட்டாரு, எனக்கு முந்தி வந்துட்டாரு அப்படின்னா அவர் நரகத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. இங்க வரல, மூமின்களுடைய எங்க லிஸ்ட்ல அவர் வரல, அவர் நரகத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் விசாரணை நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி கெட்ட உயிராக இருந்தால் அது வந்து இங்க கொண்டு போக மாட்டாங்க, மூமின்களுடைய பார்வைக்கு போகாமலேயே நேர நரகத்துக்கு கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இப்னு ஹிப்பான்ங்கிற நூல்ல 13வது வால்யூம்ல 23வது பக்கத்திலையும், ஹாக்கிமுலையும், நசையிலையும், இன்னும் பல நூல்கள்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல உங்களுக்கு என்ன விளங்குது, மூமின்களுடைய ரூஹுகளுக்கு அங்க என்ன வேலை? நம்ம ஏற்கனவே நேற்று உள்ள ஹதீஸ்ல பார்த்தோம், கொண்டு போன உடனே அட்டென்ஷன்ல பதிவு பண்ணிட்டு அதில் அனுப்பி விட்டுருவான்னு சொல்லி. நேற்று வந்து ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, உயிர்களை எடுத்துட்டு போவாங்க, அல்லாஹ்விடத்துல கொண்டு போகப்படும், கொண்டு போனோன்னு இதை வந்து இல்லீன்ல பதிவு செய்யுங்க அல்லது சிஜ்ஜீன்ல பதிவு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். நல்லவர்களா இருந்தால் இல்லீன்ல பதிவு செய்யப்படும், கெட்டவங்களா இருந்தால் சிஜ்ஜீன்ல பதிவு செய்யப்படும். உடனே இதை பூமிக்கு அனுப்புங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். பூமிக்கு அனுப்பிட்டார்கள், ஒரு உயிர் கூட அங்க இல்லைன்னு அர்த்தம். அந்த ஹதீஸ் பிரகாரம் எந்த உயிர் எங்க இல்ல, வானத்துல கிடையாது, போய் அட்டன் பண்றதோட சரியா போச்சு, உடனே அல்லாஹ் அனுப்பிடுறான். இந்த ஹதீஸ் என்ன சொல்லு, இதுவும் சரியான ஹதீஸ், இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸை நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த உயிர்கள் வானத்துல இருக்கிறது விளங்குது. இந்த புதுசா நம்மளை அல்லாஹ் கொண்டு போனான்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள அம்புட்டு உயிரை இங்க பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் நம்ம மூமினான நம்ம ரூஹா இருந்தால், நம்மளை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டானேயானால், நம்ம ரூஹா அங்க கொண்டு போகும்போது யாரெல்லாம் பார்ப்போம், அவ்வளவு நல்லவங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட எல்லாரும் அங்க ஒரு மொத்தமா அம்புட்டு வரையும் பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க இருக்குதா அங்க இருக்குதா, இப்ப குழப்பம் வருதா இல்லையா? இந்த ரூம் வந்து இப்ப கபருக்குள்ள சொல்றோமே அங்க இருக்குதா அல்லது மானுலகத்தில் அங்க இருக்குதா? அப்படி ஆனா அப்படி நடக்கும். இதையும் நம்பணும் அதையும் நம்பணும். இது ஒரு விஷயம். எப்படி ரெண்டையும் இணைக்கிறதுன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு போனது நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அவங்க மேராஜுக்கு போகும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா,
மூசா நபிய 3 இடத்துல வந்து அவங்க பார்க்கறாங்க. மூசா நபியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, 3 இடத்துல பார்க்கறாங்க. ஒரு இடம் என்னன்னு கேட்டா, அந்த பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல ஒரு சிகப்பு மணல் குன்று இருக்கிறது. அந்த மணல் குன்றுக்கு பக்கத்துல மூசா நபி அவர்கள், அங்கதான் அவருடைய கபர் இருக்குது. கபருக்குள்ள அவர் தொழுகிறத நான் பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதைத்து அலா மூசா லைலத்த உஸ்ரியபி, என்னை மின்னுலகம் கொண்டு செல்லப்பட்ட அந்த இரவிலே நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். எங்க பார்த்தேன்னு கேட்டா, வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபீ கப்ரிஹி, அவருடைய கபருக்குள்ள அவர் தொழுது கொண்டிருக்கிறார். மூசா நபி அடக்கப்பட்ட கபரு அது ஜெருசலத்துல இருக்குது. பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல ஒரு கபரிஸ்தான். அந்த கபரிஸ்தான்ல அவருடைய கபரு இருக்கிறது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காட்டப்படுது மூசா நபி தொழுது இருக்கிறாங்க. இது மூசா நபி இங்க வர பாக்குறாங்களா, தொழுது அந்த கபரிஸ்தான்ல அவர் தொழுகிறத பார்த்துட்டு பைத்துல் முகத்தஸுக்குள்ள போறாங்க. அங்க போனா நபிமார்கள் எல்லாரையும் அல்லாஹ் வந்து அங்க திரட்டி வச்சிருக்கான். கதிர் ஐ துணி, எது எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, மேராஜ் போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்த உடனே இது வந்து நான் சொன்ன ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல 4379 4380 எந்த ஹதீஸ், மூசா நபி கபூர்ல ஒரு ராத்திரி தான் போட்டு நடக்குது. இது வெவ்வேறு நாள்ல நடக்கல. மேராஜுக்கு போறாங்க, ஃபர்ஸ்ட் மூசா நபி எங்க பாக்குறாங்க, கபூர்ல தொழுகிற மாதிரி பாத்துறாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா பைத்துல் முகத்தஸ் பள்ளிக்குள்ள போறாங்க. அது கூட எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்கன்னு கேட்டா, பைத்துல் மேராஜுக்கு போயிட்டு வந்து மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப இந்த மாதிரி போனேன், பைத்துல் முகத்தஸுக்கு போனேன், அங்கிருந்து விண்ணுலகத்துக்கு என்னை அழைச்சிக்கிட்டு போனாங்க. இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அன்றைக்கு இருந்த எதிரிகள் நம்ப முடியாம சில கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்வி, நீ விண்ணுலகத்துக்கு போன விஷயம் எங்களுக்கு தெரியாது, விண்ணுலகம் எப்படி இருக்குன்னு நாங்க பார்த்தது இல்லை, ஆனா பைத்துல் முகத்தஸ் எங்களுக்கு தெரியும். அந்த மக்காவில் உள்ள காபிர்கள்லாம் என்ன கேட்டாங்க, நாங்க வியாபாரத்துக்கு பலமுறை அங்க போயிருக்கிறோம், அந்த ஊர்ல நீ இவர் போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜுக்கு முன்னாடி அல்ல மேராஜுக்கு பின்னாடி நம்மள மாதிரி சாதாரணமா மற்றவங்க பிரயாணம் பண்ணுவாங்களே, அப்படி பிரயாணம் பண்ணி அவங்க பைத்துல் முகத்தஸ் போனது கிடையாது. இந்த மேராஜில போனேன்னு சொல்றாங்களே, அதுதான் அவங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்டும் லாஸ்டுமாக பைத்துல் முகத்தஸ் பார்த்தது. அதான் இல்லைங்கிறான் அவன். நம்ம நம்பிக்கைப்படி போனாங்க, அவன் நம்பிக்கைப்படி என்ன இல்லைங்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்தது இல்லை, அந்த ஊரை பார்த்தது இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, வானத்துக்கு போன சொர்க்கத்துக்கு போன அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்ற, அது எங்களுக்கு தெரியாது, நீ சொல்றதான் நம்பி ஆகணும். ஆனா பைத்துல் முகத்தஸுக்கு போனங்கிறீல, அதுல நாங்க சில டெஸ்ட் வைக்க போறோம் உனக்கு, நீ வந்து என்ன செய்யணும், அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. அந்த தூண் எப்படி இருக்கு, மொத்தம் எத்தனை தூண் இருந்துச்சு, அதுல என்ன பெயிண்ட் அடிச்சு இருந்துச்சு, வலது பக்கம் என்ன இருந்துச்சு, இந்த சுவர் எப்படி இருந்துச்சு, என்ன உயரமா இருந்துச்சு, பூமி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த காலத்துல கேட்டா கூட நம்ம சொல்லி போடலாம். ஏன் டிவி வீடியோ படங்கள் மூலமா நம்ம நினைஞ்சிருப்போம். பைத்துல் முகத்தஸை பார்க்காட்டா கூட சரின்னு சொல்லி படத்தை பார்த்து செக் பண்ணி வச்சுக்கிட்டு நினைச்சிடலாம், விட்டு அடிச்சிடலாம். அந்த காலத்தில் அப்படி இல்லாம இருந்துச்சு, எந்த வகையிலையும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. நேரம் பார்த்தால் தான் சொல்ல முடியுமே தவிர படங்கள்ல பார்க்கறதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இன்டர்நெட்டோ வீடியோக்களோ அது மாதிரியான வசதிகள்லாம் இல்லாத ஒரு காலம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வந்து அந்த காபத்துல்லாவுல வந்து ஹஜருல் அஸ்வத் கிட்ட நின்று இந்த மக்களுக்கு விளக்குறாங்க. நான் வந்து நேற்றிரவு திடீரென்று இறைவன் என்னை அழைத்து சென்றான், அந்த பயணத்தை விளக்குறாங்க. விளக்குன உடனே அவங்க கேட்கிறாங்க, பைத்துல் முகஸலத்தனி அன் அஷ்யா மின் பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் உடைய சில பல விஷயங்களை பற்றி என்னிடத்தில் அவர்கள் வந்து கேட்டார்கள். ஆனா வந்து அதை யாரோ பார்ப்பாங்களா, நான் கேட்கிறேன், நம்ம இப்ப நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி இருந்தா அதுக்கு ஒரு பார்வை பார்ப்போம். சும்மா நீங்க என்ன சொல்றீங்க, மதுரைக்கு போயிட்டு வந்துட்டீங்க, மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டீங்க, மெட்ராஸுக்கு போனேன்னு சொன்ன உடனே உங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, தௌஹீத் ஜமாத்துடைய பில்டிங் எப்படி இருந்துச்சு, இது யாருக்கா சொல்ல வேணுமா, அதையே பார்க்க போனோம், நம்ம ஒரு வேலைக்கு போயிருப்போம், கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்போம், நேரம் போனா கூட இதை சொல்ல இயலுமா, யாராலையும் சொல்ல இயலாது. அதுக்குன்னு போய் திருப்பி வந்தா தான் பைத்துல் முகத்தஸை பார்க்கறதுக்கு அவங்க போனாங்க, அவங்க பிளான்லயே அவங்க போனாங்க, அல்லாஹ் கூட்டிட்டு போறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அவங்க பைத்துல் முகத்தஸை கேட்கிறாங்களே, நான் என்ன பார்த்தேன், கூட்டு போறாங்க, எங்க கூட்டு போறாங்க, இந்த மாதிரி தான் இருந்தேன். அப்ப இந்த மாதிரி திடீர்னு வந்து பைத்துல் முகத்தஸ் கேள்வி கேட்ட உடனே நான் திகிட்டு போய் விட்டேன். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்து படம் காட்டுறான். என்ன கேட்கிற கேள்வி, பைத்துல் முகத்தஸ் தானே, கேட்க கேட்க அப்ப பார்த்து சொல்ற மாதிரி நான் ஒண்ணு ஒண்ணா சொன்னேன். நான் உண்மையில அந்த இஸ்ராவுல பிரயாணம் பண்ணும்போது பார்க்கல,
மேராஜ் பண்ணும்போது பைத்துல் முகத்தஸ வந்து போனேனே தவிர அவருடைய செவர் என்ன அப்படிலாம் சுத்திலாம் அதுக்குன்னு போகல, போனாங்க தொழிற்சாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விளக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பைத்துல் முகத்தஸுக்கு போகும் பொழுது நபிமார்களுடைய ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. எப்படி கதிர் ஐ துணிஃபி ஜமாத்தின் மினல் அம்பியா, நபிமார்கள் ஒரு பெரிய கூட்டமே பைத்துல் முகத்தஸ்ல இருந்தது. ஃபைதா மூசா காயிமுன் யுஸல்லி, மூசா நபி அங்க ஒரு பக்கத்துல அங்க தொழுறாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க தொழுறாரு, கபூர்ல தொழுதாரு. அதே பிரயாணம் தான், கபூர்ல தொழுதுட்டு பைத்துல் முகத்தஸுக்கு வந்தா அங்கே நின்று தொழுதுட்டு இருக்கிறாரு. ஃபைதா மூசா காயிமுன் யுஸல்லி, மூசா நபி அங்கே நின்று தொழுது கொண்டிருக்கிறார். ஈசா நபி வேற தொழுது கொண்டிருக்கிறார். ஒய்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காயிமுன் யுஸல்லி, இப்ராஹிம் நபி ஒரு பக்கம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னைய கண்ட உடனே துன்யாவுல இந்த தொழுகை நேரம் வந்துருச்சுல, நம்ம நேரம் தொழுகை வக்து வந்த உடனே ஃபஹானத்தி ஸலா, தொழுகையுடைய நேரம் வந்த உடனே நான் வந்து அவ்வளவு பேருக்கு இமாமா நின்று தொழுகை நடத்தினேன். யாருக்கு? மூசா நபிக்கு, இப்ராஹிம் நபிக்கு, இன்னும் பல நபிமார்களுக்கெல்லாம் புலவ நடக்குது கொஞ்ச நேரத்துக்குள்ள. அப்ப இப்ப எங்க பாக்குறாங்க, எல்லா நபிமார்களையும் இங்க பாக்குறாங்க. மூசா நபியை மட்டும் 3 இடத்துல பாக்குறாங்க மொத்தத்துல. மற்ற நபிமார்களை பாத்தீங்கன்னா 2 இடத்துல பாக்குற மாதிரி வருது. இங்க ஒருக்கா பாத்துட்டாங்களா, இது எங்க வருது, இது வந்து முஸ்லீம்ல 251வது ஹதீஸ்ல வருது. இதுக்கப்புறம் விண்ணுலகத்துக்கு போறாங்க. அங்க போனா ஒவ்வொரு வானத்திலும் ஒரு ஆள், இதே ஆள் கிடையலாம். இதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கேயும் பாக்குறாங்க, இதே இப்ராஹிம் நபி அங்கேயும் பாக்குறாங்க, இதே மூசா நபி அங்கேயும் பாக்குறாங்க. அந்த மூசா நபி தொழுகை 50 தின்னு வாங்கிட்டு வரும்போது அவர் தான் தடுப்பாரு, 50 கொண்டு போனா உங்க ஆளுக்கு சரி வர மாட்டாங்க, குறைச்சு கேளுங்க. இவ்வளவு எங்க நடக்குது, வானலோகத்தில் நடக்குது. அப்ப மூசா நபி ரசூல் எங்க இருக்கு, மூசா நபி உயிர் எங்க இருக்கு? இப்ப மூசா நபியுடைய உயிரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான, அவங்க உயிர் வந்து கபூர்ல இருந்துச்சா அல்லது பைத்துல் முகத்தஸ்லயா அல்லது வானத்துல ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களே அங்கயா, எங்க இருக்குது? இது வந்து புகாரியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் 2968 3598 ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அப்ப வந்து நபிமார்களுடைய உயிர்களை பற்றி நமக்கு வரும் பொழுது பல விதங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக மூமின்களுடைய உயிர்கள் அது மாதிரி இருந்திருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இதே ஹதீஸ்ல 2968 3598ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பார்க்கறாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்தில் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா அவங்களுடைய வலது பக்கத்துலயும் கொஞ்சம் பேர் ஆட்கள் இருக்கிறாங்க, இடது பக்கத்துலயும் கொஞ்சம் பேர் ரூஹுகள்லாம் இருக்குது. வலது பக்கம் உள்ள ரூஹு கொஞ்சம் இருக்குது, இடது பக்கம் கொஞ்சம் ரூஹு இருக்கிறது. வலது பக்கம் உள்ள ரூஹை எல்லாம் பார்த்து என்ன செய்யறாரு, சிரிக்கிறாரு. இடது பக்கம் உள்ள ரூஹை எல்லாம் பார்த்துட்டு அழுகுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இது யாரு, எதுக்கு இந்த இவங்க எல்லாம் யாரு, எதுக்கு அழுகுறாரு? ஆதம்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்துக்கு போனா அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரூஹை அல்லாஹ் காட்டுகிறான். எப்படி காட்டுறான்? அது ரூஹை ஒரு வடிவமா காட்டுறான். எல்லாமே ரூஹுடைய ஐட்டங்கள் தான். அது அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ஒரு வடிவம் மாதிரி காட்டுகிறான். வெறும் ரூஹை இப்படி பார்க்கல, பார்த்தாங்கன்னா அது மாதிரி அல்லாஹ் காட்டுறான்னு அர்த்தம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு யாருன்னு கேட்கறாங்க, இவர் தான் அவங்க தகப்பனார் ஆதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் வந்து அவருடைய சந்ததிகள்ல இவங்க எல்லாம் நல்லவங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பார்த்து ஒரு சந்தோஷமா சிரிக்கிறாரு. இவங்க எல்லாம் கெட்ட ஆத்மாக்கள், அதை பார்த்து என்ன செய்யறாரு, அவர் அழுகுறாருன்னு சொல்லி அப்ப அங்க பாக்குறாங்க. அப்ப இந்த ஹதீஸுக்கு அது ஒட்டி வருது. எந்த ஹதீஸுக்கு? இந்த முதல் வானத்துல நம்ம ரூஹெல்லாம் எடுத்துட்டு போனோம்னு அங்க உள்ள ரூஹெல்லாம் வரவேற்பு கொடுக்குமே. முதல் வானத்துல ரூஹ்களை எடுத்துட்டு போன உடனே அங்க உள்ள ரூஹெல்லாம் வாங்க வாங்க சந்தோஷமா இருக்கீங்க, அவர் நல்லா இருக்காரா இவர் நல்லா இருக்காரான்னு கேட்பாங்களே, அதுவும் எனக்கு ஒத்து போகுது. முதல் வானத்துல எல்லா ரூஹையும் பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில எல்லா நல்லடியார்கள் ரூஹையும் பாக்குறாங்க. கெட்டடியார்கள் ரூஹ் ஒரு இடது பக்கமா இருக்கிறது. வலது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வலது பக்கமா இருக்கிறவங்க நல்லடியார்களுடைய உயிர், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடது பக்கமா இருந்தவங்க கெட்டடியார் உயிர். இப்ப நல்லடியார்களுக்கு கபர்ல விசாரணை இருக்கிறது, அவங்களுக்கு இன்பங்கள் இருக்குன்னு ஒரு பக்கம் வருது. கெட்டவங்களுக்கு வந்து தண்டனை இருக்கிற வேதனைகள் என்னென்ன முறைன்னு நம்ம பின்னாடி சொல்லுவோம். கபர்ல என்னென்ன மாதிரி வேதனைகள் நடக்கும், அது கபருக்குள்ள நம்ம போகல. கபருக்கு முன்னாடியே இந்த ரூஹ் எங்க இருக்குன்னு இப்ப ஒரு கன்ஃபியூஸ் வருதா இல்லையா? இப்ப எடுத்துட்டு போன ரூஹ் வந்து எங்க இருக்குங்கிறதுக்கு நம்ம ஹதீஸை தேடி பார்த்தோம்னா இங்க இருக்குன்னு சொன்னாலும் அதுவும் சரி மாதிரி தெரியுது, இல்ல இல்ல அங்கதான் இருக்குன்னாலும் சரி மாதிரி தெரியுது. ரெண்டுக்கு நடுவுல கபூர்ல வானத்துல ரெண்டுக்கு நடுவுல மூசா நபி பைத்துல் முகத்தஸுக்கு வந்துடுறாரு. ஒண்ணு வந்து சிலர் மேல இருக்கிறாங்க, அது ஒரு வகை. ஒண்ணு கீழே பூமிக்குள்ள அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க, அது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, ரெண்டுக்கு நடுவான பைத்துல் முகத்தஸ் இந்த மாதிரி வெளியில பாக்குற மாதிரி எல்லாம் கூட அது மாதிரி எல்லாம் கூட வந்துடுற காட்சியை நம்ம பாக்குறோம். அப்ப இதுல நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழப்பம் வருது எப்படின்னு. ஆனால் நம்ம குழப்பம் வர தேவையே கிடையாது. ஏன்?
அதாவது இதெல்லாம் வந்து ஒரு அல்லாஹ்வுடைய செட்டப்ல நம்ம உலகத்துல இருந்து பார்க்கும் பொழுதுதான் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம மனுஷன் மாதிரி நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டுல வந்து அல்லாஹ்வுடைய ராஜ்யம் என்பது வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட். நம்ம ஒரு ஒரு செகண்டுங்கிறோமே அதெல்லாம் கூட அல்லாஹ்ட கணக்கே கிடையாது. ஒரு மைக்ரோ செகண்டுங்கிறோமே அந்த மைக்ரோ செகண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய வேலையை நாளை செஞ்சு விடுவான். அல்லாஹ்வுடைய உலகத்தினுடைய விரைவு அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்? ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனத்தின் மிம்மா தவுதுன். நீங்கள் செய்கிற நல்லறங்கள் நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி போகுதான். எப்படி போகுது தெரியுமா? ஒரு நாள் தான் இன்னைக்கு செய்யற காரியம் இன்னைக்கு போகுது. இறைவன்ட்ட ஒரு நாள் என்பது எவ்வளவு பெருசு என்று கேட்டா 50,000 வருஷத்துக்கு சமமானது. ஒரு நாள் என்பது 50,000 நாளுக்கு இல்ல, 50,000 மாசத்துக்கு இல்ல, 50,000 வருஷத்துக்கு. அப்ப 50,000 இன்ட்டு 365 போட பாருங்க, அவ்வளவு பெருசு அல்லாஹ்வுடைய நாள் என்பது. அப்ப அல்லாஹ்வுடைய ஆர்டர்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து மேராஜ் கூட்டிட்டு போனான்ல, அந்த பயணத்தை இப்ப நம்ம இருக்கிற கருவியை கொண்டு போறாங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷமாவது ஆகாது. செவ்வாய்க்கு போறதுக்கு ஒரு 3 வருஷமா அவர் ராக்கெட் அனுப்புறா, அது போய்கிட்டு இருக்குங்கிறான். அதுக்கப்புறம் சூரியன் எல்லாம் இருந்து இதுக்கப்புறம் எத்தனை கேலக்சிகளை கலந்து இதுக்கப்புறம் வானத்துக்கு போறாண்டா இப்ப மனுஷன் பாஸ்டா போற வாகனங்கள்லாம் கண்டுபிடிச்சுட்டான். இந்த காலத்துல போறாண்டா கூட ஒரு 10,000 வருஷமாவது ஆகும் போய் சேர்றதுக்கு. இப்போ ஒரு ராக்கெட்டை விட்டான்னு சொன்ன அந்த வான உலகத்துக்கு போய் சேர்றதுன்னு வச்சுக்கிட்டா அந்த அளவுக்கு நாம் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள எரிபொருள் அதுக்குரிய இதெல்லாம் கண்டுபிடிக்கல. அதெல்லாம் பக்காவா கண்டுபிடிச்சு போனா கூட அதனுடைய இதுக்கு 10,000 வருஷத்துக்கு மேல ஆகும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்ன பண்ணா, அங்கே படுத்து கிடக்குறாங்க, டபுள் தூக்கிட்டு போறா, மறுபடியும் நான் விட்டுவிட்டான். நம்ப மாட்டேங்கிறான். எப்படி ஒரு ராத்திரில போயிடும், இந்த பக்கமும் போறான், பைத்துல் முகத்தஸ் பக்கம் போயிட்டு இங்க இருந்து மேல கொண்டு போயிட்டு சரண்டு இறங்கிட்டானா, மேல போய் அப்படியே பாக்குறாங்க. மேல போய் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வானத்தையா தட்டி அங்க உள்ள காட்சிகளை பார்த்து அங்க போயிட்டு இதுக்கே 10 பேர் போயிருக்கிறாங்க. எதுக்கு? இந்த 5 வக்த ஆக்குறதுல 10 பேர். மூசா நபிட்டையும் அல்லாட்டையும் போயிட்டு வர்றது திருப்பி 5 அல்லாஹ் குறைச்சாண்டு வருது. அப்படின்னா எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு தண்டனையை கொடுக்கறத பாக்குறாங்க. இவ்வளவும் நடக்கிறது. இங்க வந்து பார்த்தா ஒரு செகண்ட் தான் இருக்கு. இங்க வந்து பார்த்தா துனியாவுக்கு வந்து பார்த்தா இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அவ்வளவு ஆச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய இயக்கங்கள் மனிதன் வந்து ரொம்ப ஸ்லோ. நம்முடைய செயல்பாடுகள் தான் உலகத்துல ரொம்ப பெரும்பாலும் ஸ்லோவான செயல்பாடுகள். ஆனால் நமக்கு இது ஒரு ஆச்சரியமாக தெரிகிறது. அல்லாஹ்வுடைய படைப்புகள் நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோங்க. ஒரு கொசு இருக்குல்ல, ஒரு கொசு ஒரு செகண்ட், இந்த ஒரு செகண்ட்ல வந்து ஒரு கொசு வந்து எத்தனை தடவை ரெக்கையை அடிக்க தெரியுமா? எத்தனை அடிக்க நினைக்கிறீங்க? நம்ம என்னமோ கன்சிமீட்டர் தான் பெரிய பயங்கர பாசம் நினைச்சுட்டு இருக்கிறோம். கன்சிமீட்டருக்குள்ள வந்துட்டான். கன்சிமீட்டருக்குள்ள அந்த கன்சிமீட்டர் தானே நீங்க ஒரு செகண்டுங்கிறீங்க. அந்த கன்சிமீட்டருக்கு உள்ள 500 முதல் 600 தடவை ரெக்கை அடிச்சிருது. எது? ஒரு கொசுங்க. நம்மளை விட அற்பத்திலும் அற்பமா இருக்கிற ஒரு கொசு ஒரு செகண்ட்ல என்ன செய்யுதான்? ஒரு செகண்ட்ல இப்படிங்கிறதுக்குள்ள 500 தடவை அடிச்சிருக்கு. இப்படிங்கிறது 500 எப்படி அடிக்கிறது? நம்ம இப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த ரெக்கை என்னங்கிறது 250 தடவை ஏற்றுது, 250 தடவை இறக்கிறது. அடிச்சுக்கிறது தானே ரெக்கை அடித்தல் என்றால் ஒரு ஏற்றுதல் ஒரு இறக்குதல் தானங்க. அப்ப ரெக்கையை வந்து எவ்வளவு அடிக்குதுன்னு ஸ்லோவில் நீங்க போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல உள்ளதை ரெக்கார்டு பண்ணி அதை ரொம்ப ஸ்லோவா அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதை கண்டுபிடிச்சு இப்ப சொல்றான் 500 முதல் 600. சில இடத்துல அந்த வயசை பொறுத்து மனுஷன் மாதிரி அதுலயும் சோர்வுகள்லாம் இருக்கும்ல, நல்ல துடிப்பானது வந்து 600 தடவை அடிச்சு போடுதான். கொஞ்சம் டல்லானதா இருந்தா ஒரு 500 தடவையாவது அடிக்கலாம். ரெக்கை அடிக்குது. அப்ப 250 தடவை மேல ஏற்றி 250 ரூபாய் கீழே ஏற்றுது. எவ்வளவு நேரத்துல? ஒரு சாதாரண ஒரு அற்ப கொசு இன்னும் இவ்வளவு ஃபாஸ்டா அடிக்குதுன்னா படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு என்னமே ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு உயிரை கைப்பற்றும் பொழுது ஒரு உத்தரவு போடுவான், அம்புடுங்க அவனுடைய செகண்ட்ல வச்சிருவான். ஒரு செகண்ட் அல்ல, நான் சொல்லுவேன், நம்மள்ட்ட உள்ளதுலயே குறைஞ்சது செகண்டா இருக்குனால செகண்ட் பேசிட்டு இருக்கிறோம். செகண்ட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதை விட கோடியில ஒன்று வச்சுக்கிறீங்க. அவ்வளவு குறைந்த ஒரு நேரத்துக்குள்ள அல்லாஹ் என்ன செய்வான், இங்க பாக்குற மூசா நபிய அங்கேயும் போய் பாக்குறாங்கன்னு பெரிய ஆச்சரியமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேகத்தில் கூட்டிட்டு போனானோ அந்த வேகத்தில் அவங்கள கூட்டிட்டு போவான். சிலதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா இங்க உள்ள உயிர்களை வரவேற்பு கொடுக்க அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு உயிரை கைப்பற்றின உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரு வரவேற்பு கொடுக்கணும். ஒழுங்கா வாழ்ந்தாங்க, ஒழுங்கா வாழ்ந்ததுனால இனிமே சொர்க்கத்துல போய் சந்திக்க போறாங்க எல்லாரும்.
எல்லாருமே சந்திக்கிறது இனிமே எங்க சொர்க்கத்துல தான். இப்போ ஒரு சின்ன ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுவோமே என்று சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு சின்ன ஒரு மைக்ரோ செகண்ட் அல்லாஹ்வுக்கு போது டக்குனு 50 பேர் குறைக்கிறாங்க. இவரை பாக்குறாரா, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு போங்க அனுப்பிடுவான். அவங்க இருக்கிறது கபர்லையா இருந்தாலும் அங்க ஒன்றை காட்டுவது என்பது அல்லாஹ்வுடைய வேகத்துல இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இங்க இருக்கிற அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, அங்க இருக்காரு. இப்ப அந்த காலத்துல நீங்க இப்படி சொல்லி பாருங்க, காலையில பிரான்ஸ்ல இருந்தாரு, மத்தியானம் ஜெர்மனில இருந்தாரு, ராத்திரிக்கு துபாயில போய் சாப்பிட்டாருன்னு சொன்னா அந்த காலத்துல கிரிக்கெட் போனா இல்லையா? அந்த காலத்துல நம்ம ஒரு ஆளை பத்தி இப்படி சொன்னோம்னா செய்வான், அது ரூஸ் போயில எப்படி முடியும்னு கேட்பான். காலையில மதுரையில இருந்தாரு, சாயந்தரம் திருச்சியில இருந்தா நம்ப மாட்டான். மாட்டு வண்டி போன காலத்துல காலையில மதுரையில சாப்பிட்டேன்னா, மத்தியானம் திருச்சியில சாப்பிட்டேன்னா, ராத்திரிக்கு நாகர்கோயில சாப்பிட்டேன்னா நினைவாங்க லூசுமாங்கல்ல. இப்ப என்ன, இப்ப நீங்க காலையில காலை சாப்பாடு ஒரு நாட்டுல சாப்பிடலாம், மத்தியான சாப்பாடு இன்னொரு நாட்டுல சாப்பிடலாம், ராத்திரி சாப்பாடு இன்னொரு. இப்ப சொன்னா கேலியா நினைப்பாங்களா? அது சாப்பிட்டு பாரு, வசதி மட்டும் இருக்குன்னா என்ன செய்யலாம், இங்க ஒரு சாப்பாடு, ஜெர்மனில ஒரு சாப்பாடு, அப்படி மாதிரி லண்டன்ல ஒரு சாப்பாடு, எங்க வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த மாதிரியான வேகம் விட்ட காலத்துல அது சின்னதா தெரியுதுல. அதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை விட லேசானது. இப்ப நம்ம சொல்றோம்ல, இங்க இருந்தாரு அங்க இருந்தாரு, அதனால ரூமுகளை பொறுத்த வரைக்கும் திருப்பி அனுப்பிடுறான்னு தெளிவா வந்துருது. எப்படி வருது, போறான் இல்ல பதிவு பண்றான் அனுப்புன்றான், சிஜின்ல பதிவு பண்றான் அனுப்புன்னு சொல்லிடுறான். அது யதார்த்தமா உள்ளது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் மேராஜ் கூட்டிட்டு போகும் பொழுது நடந்த ஒன்று. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக என்ன செய்யறான், தன்னுடைய ஆட்சி எப்படிங்கிறத காட்ட நினைக்கிறான். இந்த எல்லாம் நபி வா, இவர் கூப்பிடுறான்ல, 50 பேர் வந்து பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ். நபிமார்கள் அத்தனை பேரையும் ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல கோடியில் 10,000 கோடியில் ஒரு அளவு நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களை கொண்டு வந்து அங்க நிப்பாட்டி போடுவான், பார்த்தவன அனுப்பி விட்டுருவான். அதனால திருப்பி அனுப்பி விடுவான் என்பதுதான் சரியானதை தவிர அந்தந்த 3 இடத்துல இருக்காங்கன்னு கிடையாது. 3 இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருந்தா தான் முரண்பாடுங்க. ஒரே நேரம் அல்ல, நமக்கு தெரியுது, நம்ம சுலோவா நம்ம எல்லாத்தையும் பார்க்கிற காரணத்தினால ஒரே நேரம்ங்கிறோம். ஒரே நேரத்தில் ஒரு நேரம் எப்ப சொல்லணும், மூசா நபி என்ற கபூர்ல பார்க்கிற அதே நேரத்திலேயே பைத்துல் முகத்தஸ்லையும் பார்த்து அதே நேரத்திலேயே அங்கேயும் பார்த்ததான் முரண்பாடு. 3 தேர்தல் நடக்குது. நமக்கு ஒரு பிரயாணத்தில் நடக்குன்னு நினைக்கிறோம். ஒரு பிரயாணத்தில் ஸ்டார்டிங்ல கபூர்ல பாக்குறாங்க, அதுக்கு அடுத்து பைத்துல் முகத்தஸ் பாக்குறாங்க, அதுக்கு ஒரு செகண்ட் கூட இருக்காது. ஆனா முந்தி பிந்தி தானே, இது முதல் இதை பாக்குறாங்க, 2வது அதை பாக்குறாங்க, 3வது அதை பாக்குறாங்க. அப்ப 3 டயத்தில் நடந்தால் முரண்பாடா? ஒரே நேரத்திலேயே ஒரு செகண்ட்லயே 3ஐயும் பார்த்தா தானே செய்யறது முரண்பாடுங்க. அதனால ஹதீஸ்கள்ல வரக்கூடிய வச்சு பார்க்கும் பொழுது 3 இடங்கள் 4 இடங்கள் இதை விட 10 இடங்கள் கூட இருந்தா கூட அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல இது ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். ரூஹ்களை பொறுத்த வரைக்கும் விரைவின் காரணத்தினால, அல்லாஹ்வுடைய ராஜ்யம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆனதுங்கிற காரணத்தினாலதான் இவ்வளவு நடக்கிற ஒரு உத்தரவு சேர்வதற்கு அவ்வளவு ஸ்லோவா செஞ்சு முடிச்சிருவான் அல்ல. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கபருடைய வேதனை என்பது இருக்குல்ல, வேதனையோ இன்பமோ, கபருடைய வேதனையை மட்டும் தான் நம்ம வேதனை பேசிட்டு இருக்கிறோம். எல்லாமே வேதனை கிடையாது, சிலருக்கு இன்பமும் கிடைக்கிறது. ஆனா நம்ம அந்த சொல்லைய கபர் வேதனை பழகிட்டமே தவிர கபரு இன்பம்னு பேசல, வெறும் நரகத்தை பேசுற மாதிரி சொர்க்கத்தையும் பேசணும்ல. அது மாதிரி கபர்ல என்ன இருக்குது, கபர் வேதனை இருக்கிற மாதிரி கபர்ல பாக்கியங்களும் உண்டு. கபர் வேதனை பிளஸ் பாக்கியங்கள் இருக்கா இல்லையா? இதுகளை பற்றி இதை பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடின மாதிரி கபருடைய வேதனைகள் இருந்தெல்லாம் நிறைய பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா, புகாரியில தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். தொழுகையில் அத்தஹியாத்துல அது என்ன ஓதுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படுகிற சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மாஸமி, பாவத்திலிருந்து நான் பாவம் செய்வதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இது புகாரியில 1377 833 ஆகிய ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தொழுகைக்கு உள்ள ஓதன மாதிரி தொழுகைக்கு வெளியேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. கபருல அந்த துன்பங்கள் வந்துடக்கூடாது. எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதஅவது மின்ஹுன்ன துபுர குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்கண்ட காரியங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அது என்ன காரியம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி, கோழைத்தனத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க அன் உரத்த இல அர்தலில் உம்ரி,
தள்ளாத வயது வருவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். வஅஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா, இந்த துன்யாவில் வாழும்போது ஏற்படுகிற சோதனையில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம். வஅஊது பிக மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு பாதுகாப்பு தேடினார்கள் என்று புகாரியில 2828வது ஹதீஸ் 22வது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட உயிர்களுக்கு கபருன்னு ஒண்ணு இருக்கிறது, அதுல வேதனைன்னு ஒண்ணு இருக்கிறது, அதுல ஒரு இன்பம் என்று இருக்கிறது விளங்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு இந்த தலைப்புக்கு தொடர்பு இல்லாட்டா கூட நம்ம வந்து இது மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன தெரியணும்னு கேட்டா, இந்த கபர் வேதனையை பத்தி பேசும் பொழுது சில பேர் மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நம்ம முஸ்லீம் சமுதாயம் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களையே முஸ்லீம் அறிஞர்களே பல பேர் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் கபருங்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது, மருமைதான், அது கபருங்கிறதுக்கு இருந்தா குரான்ல எங்கேயாவது இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா குரான்ல வந்து அடிப்படையான எல்லாத்தையும் எல்லாம் சொல்லி போறான். குரான்ல வந்து தொழுகை சட்டதிட்டங்களை வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லாம விட்டுருக்கிறான். தொழுங்கள்னு சொல்லுவான், முறையை சொல்ல மாட்டான். ஹஜ்ஜி செய்யுங்கள்னு அல்லாஹ் சொல்லுவான், முறையை சொல்ல மாட்டான். ஜக்காத்து கொடுங்கள்னு அல்லாஹ் சொல்லுவான், அது என்ன கணக்குல கொடுக்கறதுன்னு அல்லாஹ் வந்து குரான்ல சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹ் தான் விளக்குவாங்க. அதே நேரத்தில் கொள்கை விஷயங்கள்ல வந்து எந்த குறையும் அல்லாஹ் வைக்கல. குரானுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிவிட்டான். சொர்க்கம் நரவாங்க உள்ள விஷயங்கள் எதை எடுத்தாலும் ரூஹை கைப்பற்றுறது அப்படி இப்படின்னு சிராத்து எல்லாமே எதையுமே அல்லாஹ் விடாமல் சொல்லி இருக்கிறான். அப்ப குரான்ல வந்து இந்த கபருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு உண்மையில இருக்குமே, ஆனால் அதை ஏன் அல்லாஹ் குரான்ல சொல்லல அப்படின்னு கேட்பாங்க. சில அறிஞர்கள் கேட்கிறாங்க, குரான்ல வந்து கபர் வேதனைன்னு ஒண்ணு வரவே கிடையாது. என்ன வருது, இறந்துட்டா சொர்க்கண்டு வருது நரகண்டு வருதே தவிர அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல கபருண்டு ஒண்ணு வரவே கிடையாது. அதனால வந்து கபர் வேதனை கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களும் சில பேர் என்ன செய்யறாங்க, முத்தசிலா மாதிரியான சில குரூப்புகள், ஹாரிஜியாக்கள் மாதிரியான சில குரூப்புகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை ஒரு பிரச்சனையாக ஆக்கி அந்த கபருல நம்புறோம்ல, நம்ம கபருக்குள்ள ஒரு மன்னரை வாழ்க்கை இருக்குதுங்கிறது அதன் மீது பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டு உள்ள போனா தான் நல்லது. அந்த சந்தேகத்தோட உள்ள போனோம்னா நம்பிக்கை வலுப்படாது. கபரு இருக்குதுங்கிறதுக்கு எதிராக என்னென்ன வாதங்கள் வைக்கப்படுகிறதோ அந்த வாதங்கள்லாம் எந்த அளவுக்கு தவறானது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன வாதம் வைக்குவாங்கன்னு கேட்டா, நம்ம யாசீன் ஓதுறோம், யாசீன் சூறாவில் வரும், அதாவது சூர் யாசீன்ல வந்து நீங்க 51, 52, 53, 54 36வது சூறாவுல 51 முதல் 54 வரை வாசிச்சு பார்த்தால் அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, ஓ நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும், ஃபைதாஹும் மினல் அஜிதாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், அவர்கள் கபர்களில் இருந்து இறைவனை நோக்கி ஓடுவார்கள். அப்ப கபர்ல இருந்து எந்திரிக்கிறாங்க, எல்லாரும் எந்திரிக்கிறதுக்குள்ள சூர். சூர் வந்து 2 சூர் இருக்குது. உலகத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கான ஒரு சூர் ஒன்று அல்லாஹ் ஊதுவான், அதுக்கப்புறம் அழிச்ச பிறகு திரும்ப எழுப்புறதுக்கு சூர் தான் ஊதுவான். இது ரெண்டையும் பத்தி நம்ம கடைசியா வளர்க்குவோம். இதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள் இருக்கா இல்லையா, மறுமையை பத்தி வரும்போது அது வரும். இப்ப விளங்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா, இது 2வது சூர். 2வது சூர் ஊதுன உடனே ஃபைதாஹும் மினல் அஜிதாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், ரப்பை நோக்கி அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஓட ஆரம்பிப்பார்கள். ஓடும்போது கால் அவர்கள் சொல்வார்கள், இதான் கெட்டவங்க, யா வயலனா மம்பாசனா மின் மர்கதினா, எங்களுடைய உறங்கும் இடத்திலிருந்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை யார் எழுப்பணும்னு கேட்டுக்கொண்டே ஓடுவார்கள். இந்த சூர் ஊதுனவுன்னு எல்லாருக்கும் திரும்பி உயிர் வந்துருங்க. உயிர் வந்து என்ன செய்வோம், அந்தந்த பாடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஊதுதல் தான், அதுக்குள்ள அவ்வளவு வேலை நடந்துடும். இந்த மண்ணுக்குள்ள மண்ணோட மண்ணா மக்கி ஒண்ணும் இல்லாம போயிருந்தால் கூட எல்லாம் என்ன செய்வான், ஒரு சவுண்டு தான் கொடுப்பான். அதாவது கரெக்டா திரண்டு போய் என்ன செய்வோம், நம்ம இது எங்கெங்கெல்லாம் கரைஞ்சு போய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி அப்படி எல்லாம் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு என்ன செய்வான், ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடும்போது என்ன சொல்லிட்டு ஓடுவானா, மம்பாசனா மர்கதினா ஹாதா மாவாதர் ரஹ்மான் ஓ சதகல் முர்சலுன்னு சொல்றான். அதுல அவன் கேள்வி கேட்பானா, யாரா தூங்கிட்டு இருந்தாலும் யாரா எழுப்பணும்னு கேட்பானா. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது, கபர்ல வேதனை அப்படி கேட்பானா. அவங்க என்ன சொல்றாங்க, எந்திரிக்கிறவன் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு வேதனை செய்யப்பட்டு இருந்தா தூங்குனால ஏன்டா எழுப்புனீங்கடா கேட்பான். அவன் என்ன கேட்பானா, குரான்ல வருது, கபர்ல திரும்ப உயிர்ப்பிக்கும் போது மறுமை நாள்ல நம்ம எல்லாரையும் உயிர்ப்பிக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுவானா, எங்களை தூங்கிக்கிட்டு இருந்த எங்களை எழுப்பினவன் யாரு. இதுல இருந்து நமக்கு சிந்திச்சு பார்த்தால் என்ன விளங்குதுன்னு கேட்டா, அது வேதனை எல்லாம் ஒண்ணு கிடையாது, தூங்கிக்கிட்டு இருந்து தான் எந்திரிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு இது கபர் வேதனை இல்லைன்னு தெளிவாக சொல்கிறது அப்படின்னு வாதிடுகிறார்கள். இந்த வாதம் வந்து பல காரணங்களால் இது வந்து தவறுங்க. ஏன் தவறுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இது ஒரு அதிர்ச்சி. சூர் ஊதுதல் என்பது என்னது, ஒரு அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சி ஏற்படும் பொழுது எவனுமே வந்து சுய நினைவோட இருக்க மாட்டான், பழையது எல்லாத்தையும் மறந்துடுவான்.
அந்த அதிர்ச்சியில ஒண்ணு நடக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த என்ன நிலையில் அவன் இருந்தாங்கிறது அவனுக்கு என்ன மறந்து போயிடும். அவ்வளவு பெரிய அதிர்ச்சி என்று குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். அது எப்படிப்பட்ட நாள்? யௌம ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லத், பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தன் பால் ஊட்டுற குழந்தையை மறந்து விடுவாள். ஓ தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் வயிற்றில் இருக்கிற கருவை மறந்து விடுவாள். ஒத்தரநாச சுகாரா, மனிதர்கள் எல்லாம் போதை மாதிரி இருப்பார்கள். மாகும்பி சுகாரா, உண்மையில் அவர்களுக்கு போதை இல்லை, ஆனால் போதை வயப்பட்டவர்களை போன்று இருப்பார்கள். காரணம் வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், அந்த அல்லாஹ்வுடைய வேதனை அவ்வளவு கடுமையா இருக்கிறதுனால எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு உளர்ற மாதிரி தான் இருப்பாங்கிறான்ல. அப்ப அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு தஞ்சிட்டு தூக்கத்துல யாரா எழுப்பணும்னு கேட்கிறான்னு சொன்னா அதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இப்படி ஒண்ணு குர்ஆன்ல வருது பாருங்களேன். அவங்களுக்கு கவுண்டராக பல பல கவுண்டர் குர்ஆன்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கவுண்டர் என்னன்னு கேட்டா 30வது சூராவுல 55வது 56வது வசனங்கள். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம தக்கூமு ஸாஅத்து, இந்த கியாமத் நாள் எல்லாரும் உயிர் எழுப்பப்படுவோம்ல அந்த நாளையில யுக்ஸிமுல் முஜ்ரிமூன, குற்றவாளிகள் எல்லாம் சத்தியம் செய்து கூறுவார்கள், மா லபிசு கைர ஸாஅ, சற்று நேரம் தவிர தாங்கள் பிணமாக இருந்தது இல்லை அப்படின்னு சத்தியம் செய்வார்கள். கதாலிக்க கானு யூஃபகூன், இப்படித்தான் அவர்கள் திசை திருப்பப்பட்டார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப எழுப்பி பல ஆயிரம் வருஷம் ஆயிரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல இறந்து போன ஒரு ஆளை திருப்பி எழுப்பும் போது எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் ஓடி போயிருக்குங்க. லட்சம் வருஷம் அவன் படுத்து கிடந்துட்டு சொல்லுவானா லபிசு கைர ஸாஅ, இல்லையே ரொம்ப நேரமே இல்லையே, கொஞ்ச நேரம் தானே படுத்து கிடந்தால் 10 நிமிஷம் இருக்கேன், 1/2 மணி நேரம் இருக்கும்னு சொல்லுவான் அவன். அப்ப அவ்வளவு நேரம் கடந்ததை அவன் மறுக்கிறான். அப்ப இவன் மறுத்ததை வச்சுட்டு பேசுறதா இருந்தா செத்த உடனே கியாமத் வந்துருமா? அப்ப இது நெசமா? இவன் சொன்ன வார்த்தை அவன் சொல்றான் தூக்கத்திலிருந்து எழுப்புனது யாருன்னு கேட்கிறான். சரி, அதை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்க விளங்குனீங்களே. ஆனால் இது மாதிரி அவன் சொல்றானே, எது மாதிரி? அல்லாஹ் எழுப்பும் போது சொல்றான், இல்ல ரொம்ப நல்ல கிடையாது, நேத்தான செத்தோம் அப்படிமானா. 10 லட்சம் வருஷத்துக்கு பிறகு எல்லாம் எழுப்பி உட்கார வச்சிருக்கிறான். 20 லட்சம் வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் பேர் எந்திரிச்சு நிற்பானுவ, 10,000 வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் பேர் எந்திரிச்சு நிற்பான். அப்ப அவன் எப்ப சாகுறான் அதுக்கு அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆகுமா இல்லையா? இன்னைக்கு செத்தவனுக்கு கம்மியான காலம் கிடைக்கும், நேற்று செத்தவனுக்கு கூட காலம் படுத்து கிடப்பான் கபர்ல. அப்ப நீண்ட காலம் இருந்தவன்லாம் என்ன சொல்லுவான்னு கேட்டா, இல்லைங்க சும்மா கொஞ்ச நாள் தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவானா. அது கைர ஸாஅ, சற்று நேரம் தான், நாட்கணக்கோட சொல்ல மாட்டேங்கிறான். சும்மா காலையில மூத்தமான மாதிரி தெரியுதுமா, சாயந்தரம் தானே மூத்தமான மாதிரி தெரியுதுமா. அப்ப இப்படி சொல்றானே, இதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கிற கூடாது, இவன் தப்பா சொல்றான்னு புரிஞ்சுக்கிறணுமா? இப்படி அவன் சொன்ன காரணத்தினால் நம்ம என்ன செய்யல, மௌத்தா போன உடனே கியாமத் நாள் வந்து விடும், அப்படியா வழங்குறது? அப்படி வாங்க முடியுமா? அதே நேரத்தில் அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, வகால அல்லதீன ஊத்துல் இல்ம வல் ஈமான், ஈமானும் இல்மும் உள்ளவர்கள், மார்க்க இறை நம்பிக்கையும் ஞானமும் உள்ளவர்கள், அவங்க என்ன செய்து கவுண்டர் கொடுப்பாங்களா? அடக்கிருக்கணுங்களா, என்னடா கொஞ்ச நேரம்ங்கிறிய, லகது லபிஸ்தும் ஃபீ கிதாபில்லாஹி இலா யௌமில் பாஸ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஏட்டிலே உள்ளபடி எழுப்புற காலம் வரைக்கும் நீண்ட நெடுங்காலம் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். நேத்தா செத்த நினைச்சிட்டு இருக்கிற, பல்லாயிரம் ஆண்டுகள் ஓடி போய் விட்டுகிறான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, நல்லடியார்கள் பதில் கொடுப்பார்கள் இருக்கிறது. அப்ப இவன் அதிர்ச்சியில கெட்டவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அதிர்ச்சி அடைந்து போய் தூங்குனதாக அவன் சொல்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொண்டால், இது நல்லடியார் சொன்னது இல்ல. யாரு எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்புனான்னு கேட்கிறவன் யாருன்னு கேட்டா கெட்டவன். அவனுக்கு இதெல்லாம் கரெக்டான விஷயத்தை மறந்துடுவான். இது ஒரு மேற்ற விளைவிக்கிறேன்னு அவன் சொல்லக்கூடிய சொல்லை ஆதாரமாக வைத்துக் கொண்டு அல்லாஹ் எடுத்து தான் காட்டுறான். இது அல்லாஹ்வே சொல்லல, நீங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பீங்கன்னு அல்லாஹ் சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. இது யார் சொன்னதை எல்லாம் எடுத்து காட்டுறான். கெட்டவன் எழுப்பப்படும் பொழுது சொல்ற வார்த்தையை எல்லாம் எடுத்து காட்டுறான். அவனுடைய சொல்ல ஆதாரமா வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்வதை விட நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ற விளக்கத்தின் அடிப்படையில் நம்புறதுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, கபர் வேதனை இருக்குங்கிறத குர்ஆனும் சொல்லத்தான் செய்கிறது. இவங்க பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கல. கபர் வேதனை இருக்குதுங்கிறத எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டது நமக்கு தெரியும். மூழ்கடிக்கப்பட்டதை பற்றி 40வது சூராவுல 45, 46 வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அன்னாரு யூரலூன அலைஹா குதுவும் அஷியா வயௌம தகூமு ஸாஅத்து அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுனா, ஃபிரௌனை நம்ம மூழ்கடிச்சிட்டோம். மூழ்கடிச்ச பிறகு இதுவரைக்கும் சொர்க்கமோ நரகமோ போகல. ஃபிரௌனோ மற்றவர்களோ இன்னும் என்ன செய்யல, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் போகல, நரகவாசிகள் யாரும் நரகத்துக்கும் போகல.
இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னார் யோரலோன அலைஹா உதுமம் வசியா, காலையிலும் மாலையிலும் இந்த ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும் நரகத்திற்கு முன்னால் காட்டப்படுகிறார்கள், நரகத்திற்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறார்கள். யௌம தகுமு சாத்து, நியாய தீர்ப்பு நாள் வருமே அந்த நாளையில அதுகிலோ ஆல ஃபிரௌன் அஷத்தல்லதா, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கடும் தண்டனைக்கு உட்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப கியாம நாள்ல கடும் தண்டனை என்று சொல்ற அல்லாஹ் அதுக்கு முந்தி என்ன செய்வாங்களாம், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நரக வேதனை எடுத்து காட்டப்படுகிறது, நரகத்தை காட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறான். அப்ப கியாம நாளில் கடும் தண்டனை வேற இருக்குங்கிறான். அப்ப கியாம நாளில் கொடுக்கிற கடும் தண்டனை இல்லாமல் இன்னும் ஒரு தண்டனை தினசரி அவர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப கபர் வேதனை சொல்லுதா இல்லையா? இது அந்த வேதனை எங்க நடக்குது? நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் கடும் தண்டனை கொடுக்க போறோம். அதுக்கு முந்தி அவர்களுக்கு காட்டப்படுகிறான் அல்லாஹ், அன்னார் யூரலோன அலைஹா உதுமம் வசியா, காலையிலும் மாலையிலும் நரகத்தின் முன்னால் அவர்கள் எடுத்து காட்டப்படுறார்கள்னா இந்த இடத்துல நரகம் பார்த்துட்டு போக வேண்டாம் அர்த்தம். அது அந்த வெப்பம் அந்த வேதனையை அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம், காட்டப்படுறாங்க. அதே நேரத்தில் கியாமத்து நாளில் கடும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். 40-46 சொல்லப்படுகிறது. அது ஃபிரௌனுக்கு மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கதாபி ஆலி ஃபிரௌன வல்லதீன மின் கப்லிஹிம், இந்த ஃபிரௌனுக்கு மாத்திரம் கிடையாது. ذالک பிமா, அதாவது 8வது சூராவுல 50, 51, 52 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலவ் தரா இது தவஃபல்லதீன கஃபருல் மலாயிகத்து, மலக்குகள் நிராகரிப்பவர்களின் உயிர்களை கைப்பற்றும் பொழுது எவரிபூன உஜூஹும் அதுபாரகும், அவங்களுடைய முதுகுகளிலும் முகத்திலும் அடித்து உயிரை கைப்பற்றும் பொழுது சொல்லுவாங்க, அதுக்கு அலாபல் ஹரீக், சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று சொல்வார்கள். சொல்லிட்டு சொல்றான், இது எப்படி கொடுக்கப்படும் வேதனை என்று சொன்னால், கதாபி ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டது போலவும், வல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னர் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போலவும் அனைவருக்கும் உண்டு சொல்லி என்ன செய்யறான், அதுல முடிக்கிறான். ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு என்ன கொடுக்கப்படுது அது எல்லாத்துக்கும் உண்டு, ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு மட்டும் இல்ல. ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டது போல எல்லாருக்கும் உண்டு சொன்னா, ஃபிரௌன் எப்படி காலையிலும் மாலையிலும் நரக வேதனைக்கு உட்படுத்தப்படுறானோ கியாமத் முந்தி, கியாம நாள் வருவதற்கு முந்தி தினமும் நரகத்திற்கு அவன் எப்படி உட்படுத்தப்படுகிறானோ அப்படி அனைவரும் உட்படுத்தப்படுவார்கள் என்று குர்ஆன் சொல்லும் பொழுது, அது எப்படி கபர் வேதனை இல்லை என்று குர்ஆன் சொல்றதா வழங்குறாங்க? அது தப்பு. இன்னொன்னு நீங்க வழங்கணுங்க. இப்ப நம்மள்ட்ட அல்லாஹ் ஒரு உறுதிமொழி எடுத்தான். என்ன உறுதிமொழி எடுத்தான்? இது குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயத்துல 172, 173 என்ன உறுதிமொழி எடுத்தானா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நிப்பாட்டி அவரிடமிருந்து நம்மளை எல்லாம் அல்ல வெளியே கொண்டு வரோம். அவருக்குள்ள நம்ம இருந்தோம், நம்முடைய ஜீன்ஸ் நம்முடைய மரபணுலாம் ஜீன்லாம் அதுக்குள்ள இருந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் என்ன செய்யலாம், நம்முடைய உயிர்களை அங்கிருந்து வெளியாக்கி அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தானே உங்களுக்குலாம் ரப்பு, நான் தானே உங்களுக்கு அல்லாஹ் அப்படின்னு நல்லா கேட்டானா. நம்ம எல்லாரும் சொன்னோமா, ஆமா நீ தான் எங்களுக்கு இறைவன் நம்ம சொன்னோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல 7வது சூராவுல 172, 173 வசனங்கள்ல சொல்றான். நான் கேட்கிறேன், இது சொன்னோன்னு சொல்றான்ல, யாருக்கா ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாம் சொன்னோங்கிறான்ல, எல்லாத்தையும் கேட்டோம்னா நீங்க இருந்திருப்பீல்ல, எல்லாத்தையும் அல்ல ஆதமுடைய அத்தனை மக்கள்கிட்ட எல்லாம் உறுதிமொழி எடுத்தான்னு சொன்னா அதுல நானும் இருந்திருக்கிறேன், நீங்களும் இருந்திருக்கிறீங்க. யாருக்காவது கொஞ்சம் கற்பனை கண்ண மூடி யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் அலஸ்து பி ரப்பிக்கும் கேட்கலாம் உங்கள்கிட்ட, நீங்க ஆமான்னு சொன்னீங்களா? ஞாபகம் வருதா? ஆனா சொல்லி இருக்கிறோம், நம்ம சொன்னோம். அது ஒரு உலகத்தில் சொன்னது இன்னொரு உலகத்துக்கு வரும்போது மறந்து போயிடும். அது இந்த உலகத்தில் வச்சு சொன்னா இந்த உலகத்தில் ஞாபகம் இருக்கும். அது எங்க நடந்தது? வேற ஒரு உலகத்தில் நடக்கிறது. அதே நேரத்தில் இப்படி சொன்னது என்ன செய்வானா அல்ல அதையும் சொல்லி காட்டுறான். பலா ஷஹிதுனா அந்த கூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன்ஹாதா காஃபிலீன், எங்களுக்கு இது தெரியாதே அப்படின்னு கியாம நாள்ல நீ மறுக்க கூடாது பாரு, அதுக்காக வேண்டிதான் அந்த உறுதிமொழி எடுத்து வச்சிருக்காங்க அல்ல. நம்ம இப்ப வேண்டாம் பேசுவோம் எங்களுக்கு தெரியாதுன்னு, கியாமத்து நாள்ல போய் நிற்கும் பொழுது அதுவும் சேர்ந்து ஞாபகம் வந்துடும். அந்த உலகத்திலான உறுதிமொழி கொடுத்தோம், அந்த உலகத்தில் கொடுத்ததுனால டக்குனு ஞாபகம் வரும். அல்லாஹ் கேட்டது, டே அலஸ்து பி ரப்பிக்கும் அல்லாஹ் கேட்டது ஆமான்னு தலையாட்டினதுலாம் நமக்கு ஞாபகம் வருமா? அப்ப நம்ம உறுதிமொழி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அங்க எடுக்கும்போது ஞாபகம் இருந்திருக்கும் கண்டிப்பா. நம்ம அங்க இருந்தோம், இங்க வந்த பிறகு ஞாபகம் இல்லை, திருப்பி ஒரு காலம்ல எல்லாம் எழுப்பிடுவான், அப்ப ஞாபகத்துக்கு வந்துடும். ஏத்து கேள்வி கேட்க மாட்டேன், எல்லாம் தெரியாதா என்னடா நீ ஆமா சொன்ன, அங்க ஞாபகம் வந்துருமா? அப்ப இதுல என்ன வழங்குது? அல்லாஹ் ஒரு உறுதிமொழி எடுத்ததாக சொல்ற ஒரு விஷயம் அல்லாஹ் சொன்னதுனால நம்ம நம்புறமே தவிர யாவும் வந்தா நம்புறீங்க? அல்லாஹ் சொன்னால் நடந்திருக்கும் இப்ப நம்புறீங்க,
நினைவுக்கு வந்து சுட்டி காட்டினவனே அவன் வருதா? இப்ப யாவும் காட்டியா சில இப்போ நினைச்சு பாருங்களா, ராத்திரி படுத்துக்கிட்டு இப்ப கேட்டான்ல, இப்ப யோசிச்சு பாருங்க, எப்பாவது கேட்ட மாதிரி நீங்க ஆமான்னு சொன்ன மாதிரி யாருக்காவது யாவும் வருமா? ஒரு ஆள் கூட வராது. அப்ப யாவும் வராது, உலகம் மாறினா தெரியாது. அப்ப வந்து கபருக்குள்ள இருந்தது அது வேற ஒரு உலகம்ங்க. அந்த உலகத்துக்குள்ள என்ன நடந்தாலும் அடுத்த உலகத்துக்கு என்ன தெரியுமா? எழுப்புறது வேற உலகம். கபருக்குள்ள இருந்தது அது இன்னொரு வகையான உலகம். அதுக்குள்ள நடந்த எதுவுமே வேற ஒரு உலகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆன உடனே அது தெரியவே தெரியாது. எப்படின்னா நம்ம கருவறைக்குள்ள இருந்து பண்ண சேட்டை நமக்கு யாருக்கா தெரியுமா? நம்ம வயிற்றுக்குள்ள உட்காந்து ரொம்ப மிதிச்சது உதச்சது அதெல்லாம் தெரியவா செய்யும். அது மாதிரி வச்சுக்கிறீங்களேன், நம்ம ஒரு வேற ஒரு உலகத்துல இருந்து கொண்டு பண்ணின சேட்டைகள் நமக்கு தெரியாத மாதிரி கருவறைங்கிற கபருங்கிற ஒரு தாய் வயிறு மாதிரி அதுக்குள்ள வச்சுட்டு என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தெரியுமான்னா வெளியே வந்தோன்னு தெரியாது. சூர் ஊதி டக்குன்னு மாறின உடனே அங்க உள்ளே மறந்துடுவான், ஏதோ தூங்கி எந்திரிச்ச மாதிரி சொல்லுவான். இதுக்கு குர்ஆன்லயே நமக்கு என்ன இருக்கு? முன்மாதிரி இருக்கிறதுனால இந்த உடன்படிக்கை எப்படி நமக்கு தெரியவில்லை, அதே மாதிரி கபர்ல நடந்ததை வந்து அவன் மறுக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா அவன் வந்து வேற உலகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டான் அப்படிங்கறத விளங்கிக்கிறேன். ஆனா வேதனை இருக்குது என்பதை தெளிவாக பிறவுன் விஷயத்தை சொல்லி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த கபர் வேதனையை மறுக்கிறவங்க இன்னொரு கேள்வியை கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? இப்ப வந்து அல்லாஹ் வந்து நேர்மையானவன், அல்லாஹ் வந்து நீதியாத்தான் தண்டனையை தருவான். பரிசு தந்தாலும் தண்டனையை தந்தாலும் நேர்மையாத்தான் அல்லாஹ் தருவான். இந்த கபர் வேதனை நம்ம நம்பணும்னு சொன்னா அல்லாஹ் வந்து நேர்மையற்றவன் ஆகுது. லாஜிக் இது. இதெல்லாம் இந்த குர்ஆன்ல இருந்து பேசி பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? தர்க்க ரீதியா ஒரு வாதத்தை உங்கள்ட்ட வைப்பாங்க. கபர் வேதனை நம்புனேன்னு வைங்களேன். உதாரணமா எடுத்துக்கிறோமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வந்து ஒருத்தன் வந்து ஒரு கொலை பண்றான். அது அல்லாஹ் குர்ஆன்ல அண்ணனே தம்பிய சகோதரனை கொலை செஞ்சதாக சொல்லி காட்டுறான். அவனுக்கு அதுக்காக வேண்டி கபூர்ல ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. சரியா? இன்னைக்கு ஒருத்தன் கொலை பண்றான், இவனுக்கு கபூர்ல தண்டனை கொடுக்கப்படுது. அடுத்த வருஷம் கியாமத் நாள் வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு. 2007 என்ன செய்யுது? கியாமத் நாள் வந்துருது. வந்தா இந்த இன்னைக்கு கொலை செஞ்சுட்டு உள்ள போனானே இவன் எவ்வளவு நாள் வேதனை செய்யப்பட்டிருப்பான்? ஒரு வருஷம் வேதனை செய்யப்பட்டிருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கொலை செஞ்சுட்டு உள்ள போனானே அவன் லட்சோப வருஷம் உள்ள மில் வாங்கிட்டு இருக்கிறானே. அப்ப தப்பு செஞ்சதுக்காக வேண்டி முந்தி உள்ளவன்லாம் ரொம்ப காலம் வாங்குறான், பிந்தி உள்ளவன்லாம் கம்மியான காலம் வாங்குறான். இது இறை நீதி ஆகுமா? 10 வருஷத்துக்கு முந்தி கபூர்ல அடக்கப்பட்டவன் 10 வருஷம் கூட தண்டனை, 3 வருஷத்துக்கு முந்தி அடக்கம் செய்யப்பட்டவன் 3 வருஷம் அதிக தண்டனை, 1000 வருஷத்துக்கு முந்தி அடக்கம் செய்யப்பட்டவன் இதே மாதிரி தப்பு தரப்பு அவனு பண்ணியிருப்பான். நம்ம பண்ண மாதிரியான தப்பையே இன்னொருத்தன் பண்றான். அதே மாதிரியான தப்பு பண்ண எனக்கு என்ன கொடுக்கணும்? அதுதான் அவனுக்கு கொடுக்கணும். அது என்ன நியாயம்? அல்லாஹ்வுடைய நியாயத்திற்கு இது மாற்றமா இருக்குதே இப்படின்னு ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு சொர்க்க நரகம் அப்படி கிடையாது. ஒரு நாள்ல சொல்லி போ நரகத்துக்கு போ, நீ போ, நீ போனது அது ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தனுக்கு கூட நாள் ஒருத்தனுக்கு குறைய நாள் வராது. எல்லாம் ஒரே நாள்ல சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்பப்பட்டு போயிடுறாங்க. இப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைத்து அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிர்க்கிறாங்க. கபர் வேதனை என்று சொல்வது இன்னொரு தண்டனை இடையில கொடுக்கிறது என்பது வந்து அல்லாஹ்வுடைய நீதி தவறுன மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. இதுவும் தப்பான வாதம். ஏன் தப்பான வாதம்? இது நீதி தான், இது நீதி தவறுனதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம் ஒருத்தன் ஒரு செயலை செய்யறான்னு சொன்னா அவன் 2 விதமான குற்றங்கள் ஒவ்வொருத்தன்ட்டும் ஏற்படுது. ஒண்ணு வந்து அந்த பாவத்தை அவன் செஞ்சாங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது வந்து அவன் முதல் செஞ்சுட்டதுனால அவனை பார்த்து ஒருத்தன் கெடுறான், கெடுத்தாங்கிறது ஒண்ணு வருமா இல்லையா? முந்தி செஞ்ச ஒருத்தன் முதல்ல ஒருத்தன் கொலையை பண்றான்னு வைங்க, அவன் பண்ணாத வரைக்கும் அடுத்தவனுக்கு தைரியமே வராது. ஃபர்ஸ்ட் ஒரு தார்வாளை எடுத்து கொண்டவனதான் ஓ இப்படியும் பண்ணலாம் போல இருக்க அப்படிங்கும் பொழுது இந்த கொலை பண்ணா பாருங்க, அவனுக்கு வந்து 2 பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? என்ன கொடுக்கணும்? கொலை செஞ்சதுக்கு ஒரு குற்றம், அவனை பார்த்துட்டு நான் கொலை செஞ்சேனே, என்னை கெடுத்தானே, என்னை தூண்டுனானே, எனக்கு வழிகாட்டியா இருந்தானே, அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப முந்தி செஞ்ச தப்பு செஞ்ச அத்தனை பேருமே பிந்தி வர்றவனுக்கு கைடா இருக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போனவன் இந்த 10 வருஷம் உள்ள மக்களுக்கு அவன் முன்மாதிரியா இருக்கிறான். அப்ப அது 10 வருஷம் கூட தான் அவனுக்கு கொடுக்கணும். 20 வருஷத்துக்கு முந்தி மண்டையை போட்டவன் 20 வருஷம் அந்த மக்களை கெடுத்ததுக்கு அவன் காரணமா இருக்கிறான். 10,000 வருஷத்துக்கு முந்தி மண்டையை போட்ட ஒருத்தன் 10,000 வருஷம் அவனுக்கு பிந்தி வந்தவங்க எல்லாம் கெடுவதற்கு அவன் காரணமா இருக்கிறான். இப்ப வரதட்சணைன்னு ஒரு பழக்கம் இருக்குன்னு வைங்களேன், அது முதல்ல உண்டாக்கணும் பாருங்களேன். முதல்ல பள்ளிவாசல வச்சுக்கிட்டு ஜமாத்தார் சாட்சியா வச்சுக்கிட்டு அது பாத்தியான்னு சொல்லி வாங்கினவனுக்கு இப்ப வாங்கினவனுக்கு சமமா? இப்ப வாங்கினவனுக்கு வாங்கின குற்றம் கிடைக்கும். இதோட உலகம் அழிஞ்சு போச்சுன்னா வாங்கின குற்றம் கிடைக்கும்.
இதுக்கு பிறகு உலகம் இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு பிறகு கெடுப்பான்ல, இவனால கெடுவாங்கல, அந்த குற்றத்தையும் சேர்த்து சுமக்குவான். ஆனா ஏற்கனவே உண்டாக்குன அம்புட்டு பேரையும் கெடுத்திருக்கானே, எல்லாரையும் நாசமாக்கி விட்டானே. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல வச்சுட்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமா இவனுக்கு கூட கிடைக்கணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய நீதி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாருக்கு கெடுக்கிறானோ அதுக்கு ஒரு தண்டனை இருக்குதான் செய்கிறது. அப்ப முந்தி உள்ளவர்கள் என்ன செய்யணும், அதிகமான பேரை கெடுத்திருப்பான், பிந்தி வந்தவன் கொஞ்சம் தான் கெடுக்க இயலும். முந்தி உள்ளவன் ரொம்ப பேரை கெடுத்த மாதிரி பிந்தி உள்ளவன் கெடுக்க இயலாது. இது நம்ம லாஜிக்கு மட்டும் சொல்லல, அல்லாஹ் இதை சொல்றான், நானா இதை சொல்லல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 16வது சூராவுல 25வது வசனத்தில் சொல்கிறான், லியஹ்மிலு அவ்ஸாரஹும் காமிலத்தன் யௌமல் கியாமா, கியாமத் நாளையில தங்களுடைய பாவச் சுமைகளை முழுமையாக அவர்கள் சுமப்பார்கள். அதை மட்டும் சுமக்க மாட்டார்கள். ஒமின் அவ்ஸார் இல்லதீன யுலில்லுனஹும், இவங்க யாரையெல்லாம் கெடுத்தாங்களோ அவங்க பாவத்தையும் சேர்த்து சுமப்பார்கள். அடே நீ கெட்டதுக்கும் சுமக்குவ, நீ கெடுத்தையில அவனும் சுமப்பான் தனியா, அது ஒரு விஷயம். நீ சுமக்க, நீ கெடுத்ததுனால என்ன செய்வ, ரெண்டு சுமையும் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப ஒமின் அவ்ஸார் இல்லதீன யுலில்லுனஹும் பிகைரி இல்மின், அறிவற்று இவர்கள் யாரையெல்லாம் வழிகெடுத்தார்களோ அவங்களுடைய பாவத்தையும் அவர்கள் சுமப்பார்கள் அப்படின்னு சொல்லி 16வது சூராவுல 25வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 29வது சூராவுல 13வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், வல யஹ்மிலுன்ன அஸ்காலஹும் வ அஸ்காலம் மா அஸ்காலிஹிம், தங்களுடைய சுமைகளையும் அவர்கள் சுமப்பார்கள். வழிகெடுத்தாங்கல்ல இவங்களால, அவங்களுடைய சுமையையும் தங்கள் சுமையோடு சேர்த்து சுமப்பார்கள் அப்படின்னு சொல்லி 29:13 சொல்லி காட்டுகிறான். அதனால இது அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரானது. கபரு தான் அல்லாஹ்வுடைய நீதியை ப்ரூவ் பண்ணக்கூடியது. வேதனை கபரு வேதனை கொடுக்கலன்னு வைங்க, அப்பதான் அல்லாஹ் நீதி தவறிட்டான்னு வந்துடும். அது என்னது அநியாயம், இத்தனை பேரை கெடுத்திருக்கிறோம், அவனுக்கும் நரகத்துக்கு போன ஒரு சொல்லு. நேற்று தான் நாங்கள் கொலை செஞ்சிருக்கோம், என்னையும் ஒரு சொல்லா, நாங்க ரெண்டு சமமான கவனமா இல்லையா? இப்ப நானும் ஒரு கொலை பண்ணிட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனும் கொலை பண்ணவங்க ரெண்டு பேரும் மறுமையில் நிக்கிறோம், ரெண்டு பேரும் நரகத்துக்கு போ. என்ன அல்ல இது இப்படி பேரை கெடுத்தானே, அவனுக்கு நரகம் எனக்கு நரகமான்னு கேட்பமா இல்லையா? என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம் இங்கதான் இருக்கு. கபருன்னு ஒண்ணு இருந்தா தான் இறைவன் நேர்மை நீதி இன்னும் ஸ்ட்ராங்கா உறுதிப்படுது. சரியா கொடுத்திருக்கான் அல்லாஹ். முந்தி செஞ்சவனுக்கு அதிகமான நாளும் பிந்தி செஞ்சவனுக்கு கம்மியான நாளும் அந்த நாட்களுடைய எண்ணிக்கையை இங்கே சரிப்படுத்தி விட்டு மொத்தமா கொடுக்கிற தண்டனை ஒரே மாதிரி கொடுத்துறான் அல்லாஹ். அப்ப இந்த பாரபட்சம் கண்டிப்பா வேண்டி இருக்கிறது. அதனால கபர் வேதனையை நம்புவது என்பது அறிவுக்கு பொருத்தமானது தான், அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரானதும் கிடையாது. அடுத்தது இது குர்ஆனுடைய போதனைக்கும் எதிரானது கிடையாது. குர்ஆனிலே கபர் வேதனையை பற்றி வேறு விதமான வார்த்தைகளால் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது கபர் சம்பந்தப்பட்ட அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய செய்தி. சரி, அடுத்த ரூஹ்களுடைய நிலைமைகள் கபருடைய விஷயங்கள் எல்லாம் இன்னும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் பார்க்கலாம் சார்.